நம்ம எடுத்துக்காட்டு 1.7 மற்றும் 1.8ல் பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, கூட்டல் சமனி, கூட்டல் எதிர்மறைன்னு சொல்லிட்டு கூட்டலோட 4 பண்புகள் பற்றி படிச்சிருந்தோம். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரே பண்பு மட்டும் படிச்சுட்டு இந்த எடுத்துக்காட்டு 1.9 பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு படிக்கிற பண்பு பேர் அதாவது 5ஆவதாக படிக்கிற பண்பு பேர் அடைவு பண்பு. இந்த அடைவு பண்பு என்ன சொல்லுதுன்னா, நம்ம குரூப் ஆஃப் நம்பர்லேருந்து ஒரு 2 நம்பர் எடுப்போம். எக்ஸாம்பிளுக்கு 1, 2, 3, 4, 5, 6ன்னு வச்சுக்கோமே. ஒரு 2 நம்பர் எடுப்போம். 1, 3 எடுப்போமே. ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு கிடைக்கிற ஆன்சரும் இந்த சேம் குரூப் உள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த குரூப் ஆஃப் நம்பர் அடைவு பண்பு பெற்று இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ 1, 3, 4 இங்கே இருக்குது. இன்னும் 2 நம்பர் ட்ரை பண்ணி பார்ப்போம். 4ஐயும் 5ஐயும் கூட்டுவோம். நமக்கு ஆன்சர் 9 கிடைக்குது. ஆனால் அந்த 9 இந்த குரூப்பில் இல்லை. ஸோ இந்த 1லேருந்து 6 வரைக்கும் உள்ள நம்பர் அடைவு பண்பு பெற்றிருக்கலை. ஆனால் இப்படி ஒரு செட் ஆஃப் நம்பர் யோசித்து பாருங்கள். இன்டிஜர்ஸ், அதாவது முழுக்கள். அங்கே -4, 3, 0, 1, 2, 3 அப்படின்னு இன்ஃபினிட் வரைக்கும் போகும். இந்த குரூப்லேருந்து எந்த 2 நம்பர்னாலும் எடுத்து கூட்டி பாருங்கள். 1, 2 இல்லை 3, 4, 9, 10. ஏன்னா இது இன்ஃபினிட் வரைக்கும் போகுது. எந்த 2 நம்பரை கூட்டினாலும் அது இதே முழுக்கள் இருக்கக்கூடிய செட்டில் தான் இருக்க போகுது. ஸோ முழுக்கள் கூட்டலுக்கு அடைவு பண்பு பெற்றுள்ளது. இதுதான் 5ஆவது பண்பாக படிக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 5 பண்பையும் வச்சு நம்ம இந்த எடுத்துக்காட்டு 1.9 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் -45 கூட்டல் -12. இப்போனா நம்ம ஒரு பார்த்தோம். முழுக்களை நம்ம இண்டிஜுவல் ஐன்னு சொல்லுவோம். ஸோ -45 ஒரு முழு எண் தான். அதுமாரி -12 ஒரு முழு எண் தான். ரெண்டையும் கிடைக்க போகிற ஆன்சரும் சம் நெகட்டிவில் தான் இருக்க போகுது. அதுவும் முழுக்கள் தான் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பண்பு யூஸ் பண்ணியிருக்குன்னா அடைவு பண்பு யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி ஈஸியாக சொல்லுங்கள். அடுத்து 2வது கொஸ்டினுக்கு பார்த்தோன்னே ஈஸியாக சொல்லலாம். நம்ம எடுத்துக்காட்டு 1.7 நல்லா படிச்சிருந்தா -15ஓட வேல்யூ ஏனும் 7ஓட வேல்யூ ஏழோட வேல்யூ பின்னும் வச்சுருந்தா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். a + b = b + aன்னு சொல்லிட்டு இந்த பண்போட பேர் நம்ம என்னென்னு படிச்சிருந்தோம். சரியாக சொன்னீங்க, பரிமாற்று பண்பு. ஸோ 2வது சம் பரிமாற்று பண்பு யூஸ் பண்ணியிருக்கு. அடுத்து 3வது சம் பார்க்கலாம். நம்ம நம்பர்ஸில் 1, 2, 3, 4 அப்படி இன்ஃபினிட்டி வரைக்கும் போது அதை இயல் எண்கள்னு சொல்லுவோம். இதை கேபிட்டல் லெட்டர் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இந்த இயல் எண்கள் கூட ஜஸ்ட்டு 0 மட்டும் ஆட் பண்ணோம்னா நம்ம அதை முழு எண்கள்னு சொல்லுவோம். அந்த முழு எண்களை இங்கிலீஷில் நம்ம ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் டபிள்யூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இந்த 0 கூடயும் 1 கூடயும் நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் அதோட பேர் முழுக்கள், இல்லை இங்கிலீஷில் இன்டிஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த முழுக்களை பற்றி தான் நம்ம இங்கே ஃபுல்லும் படிச்சுட்டு இருக்கோம். இதை இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 3rd சம் பார்ப்போம். -10 ஒரு இன்டிஜர் தான். ஏன்னா இயல் எண்களையும் முழு எண்களையும் நெகட்டிவ் நம்பரே கிடையாது. +3 நேச்சுரல் நம்பர்லையும் இருக்குது, ஹோல் நம்பர்லையும் இருக்குது, இன்டிஜர்லையும் இருக்குது. நம்ம சம்மோட வசதிக்காண்டி இன்டிஜரில் எழுதிக்கிறோம். -7 இன்டிஜரில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஒரு பண்பு படித்தோம்ல, அந்த பண்பு என்ன சொல்லிச்சு? ஒரு செட் ஆஃப் நம்பர்லேருந்து 2 நம்பர் எடுத்து அதோட கூட்டும் போது அதோட ஆன்சர் அதே செட்டில் இருந்துச்சுன்னா அது அடைவு பண்பு பெற்றுள்ளன்னு சொல்லி படித்தோமா. இதை வச்சு ஈஸியாக சொல்லிடலாம். 3வது சம் அடைவு பண்பை யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து 4வது சம் பார்க்கலாம். 4வது சம்மில் -7 ஏவும் -5 பின்னு வச்சுக்கிட்டோம்னா -5 இருக்கப்போ அது பி, -7 ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா நடுச்சில் ஆப்ரேஷன் ப்ளஸ் இருக்குது. நம்ம இதை ஈஸியாக சொல்லி இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம இது எடுத்துக்காட்டு 1.7 படித்தா பரிமாற்று பண்பை யூஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் 5வது சம்மில் நம்ம -7 ஏன்னு வச்சுக்கிறோம்.
-4 வந்து பின்னு வச்சுக்கிறோம். -3 வந்து சின்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த அப்படி எழுதுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 5வது சம்னா -7 இருக்குது. இங்கே நம்ம -7க்கு என்ன வச்சுருக்கோம், ஏ வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ப்ராக்கெட் உள்ள -4 இருக்குது. -4க்கு நம்ம வந்து பி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் -3 இருக்குது, அதுக்கு சி போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு ப்ராக்கெட் உள்ள -7, -7க்கு ஏ, -4க்கு பி, அதுக்கப்புறம் ப்ராக்கெட் முடிஞ்சது, -3க்கு சி வச்சுக்கிறோம். இதுவும் நம்ம எடுத்துக்காட்டு 1.7 தான் பார்த்தோம். 3 நம்பர் வரும்போது அந்த பண்போட பேர் வந்து சேர்ப்பு பண்புன்னு சொல்லி பார்த்தோம். அந்த லாஸ்ட்டு சம் வந்து 0 கூட நெகட்டிவ் ஒரு பெரிய நம்பரை கூட்டியிருக்காங்க. அதுக்கான ஆன்சரு அதே நம்பர் வந்து இருக்குது. இந்த பண்பை வந்து நம்ம எடுத்துக்காட்டு 1.8 பார்த்தோம். ஒரு நம்பர் கூட எந்த 0 கூட்டினாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். அந்த பண்போட பேர் என்னென்னு படிச்சிருந்தோன்னா கூட்டல் சமனின்னு சொல்லி படிச்சிருந்தோம். ஸோ 6வது சம் வந்து கூட்டல் சமனியை வந்து யூஸ் பண்ணியிருக்கு. இதில் கேட்காத ஒரு பண்பு இருக்குது. அது என்னென்னு தெரியுதா? சரியாக சொன்னீங்க, கூட்டல் எதிர்மறை. கூட்டல் எதிர்மறை என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு நம்பர் கூடயும் அதோட எதிர்மறையை கூட்டணும், நமக்கு ஆன்சர் வந்து 0 தான் கிடைக்கும். அதாவது 10 கூட -10 கூட்டினா நமக்கு ஆன்சர் வந்து 0 கிடைக்கும். இவ்வளோ தான் எடுத்துக்காட்டு 1.9 இருக்குது. இந்த 5 பண்பையும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து காலேஜ் வரைக்குமே நல்லா கேட்பாங்க.